தரிசனம் ஆலய தரிசனம். அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோவில், செட்டிக்குளம். தமிழகத்தின் தென்பகுதியில் அமைந்துள்ள பெரம்பலூர் மாவட்டத்தில் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செட்டிக்குளம் என்ற ஊர். இந்த ஊரில் 2 முக்கிய ஆலயங்கள் உள்ளன. பக்தர்களால் வடபழனி என்று அழைக்கப்படும் மலை குன்றின் மீது ஞானம் அருளும் தண்டாயுதபாணி திருக்கோவிலும் ஊருக்குள் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் இருக்கின்றன. இதில் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் செல்வம் வழங்கும் குபேரனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்குள் நுழையும் முன்பாக கம்பீரமான தோற்றத்துடன் கூடிய ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ராஜகோபுரம் 96 அடி உயரத்தில் 7 நிலைகளுடன் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதை கடந்து உள்ளே சென்றால் பிரம்மாண்டமான ஸ்தபன மண்டபம் இருக்கிறது. இந்த மண்டபத்தில் உள்ள சிற்பக்கலை திருச்சி ஸ்ரீரங்கம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயங்களில் உள்ள சிற்பங்களை கண்முன் நிறுத்துவதாக அமைந்துள்ளன. இந்த மண்டபத்தில் ஆலயத்திற்கு திருப்பணி செய்த மன்னர்களின் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. மண்டபத் தூண்களில் யாழி மீதும் குதிரைகள் மீதும் அமர்ந்திருக்கும் வீரர்களின் சிற்பம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மண்டபத்தை தாங்கி நிற்கும் சிங்க உருவங்கள், அதன் வாயினுள் பற்களுக்கு உள்ளே கல் உருண்டைகள் என நம்மை வியப்பில் ஆழ்த்தும் கலைநய சிற்பங்கள் பல இருக்கின்றன. பிரதான மண்டபத்தில் கணபதி, முருகன், சப்த ரிஷிகளின் சுதை சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்களாக அமைந்துள்ளன.
இந்த மண்டபத்தில் சப்தஸ்வர நாத ஒலியை எழுப்பும் 7 தூண்கள் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பாகும். மூலவர் கருவறை கோஷ்டத்தில் கணபதி, தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, சிவதுர்க்கை ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். சித்திரகுப்தர் ஓலைச் சுவடியுடன் நிற்க, எருமை வாகனத்தில் வரும் யமதர்மனை சூலாயுதத்தால் தடுக்கும் சிவபெருமான் ஓவியம் என்று கண்களை கொள்ளை கொள்ளும் காட்சிகள் ஏராளம். இந்த அழகை ரசித்தபடி நடந்தால் கொடிமரம் உள்ளது. அதையடுத்து நந்தி, பலிபீடம் ஆகியன அமைந்திருக்கின்றன. அதற்கு அடுத்தாற்போல் மூலவரின் கருவறை இருக்கிறது. கருவறையில் ஏகாம்பரேஸ்வரர் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். ஆண்டுதோறும் உத்தராயண காலத்தில் 2 நாட்கள் மூலவர் மீது சூரிய ஒளி நேரடியாக படும்படி இறைவனின் கருவறையை அமைத்திருப்பது நமது முன்னோர்களின் அறிவு கூர்மையை பறைசாற்றுகிறது. வாரத்தில் அனைத்து தினங்களிலும் நடை திறக்கப்பட்டு பூஜை நடத்தப்படுகிறது. அறுபத்து மூவர், கன்னிமூல கணபதி, வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் சன்னதிகளும் உள்ளன.
மூலவரான ஏகாம்பரேஸ்வரர் சுயம்பு திருமேனியாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். கருவறை வாசலில் சுதை வடிவ துவாரபாலர்கள் காவல் புரிகின்றனர். சிவன் சன்னதிக்கு இடதுபுறம் கிழக்கு திசை நோக்கி காமாட்சி அம்மன் தனி சன்னதியில் அருளாட்சி செய்கிறார். இது மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என 3 பகுதிகளை உள்ளடக்கி அமைந்துள்ளது. இதன் தல வரலாறு பற்றி சற்று பார்க்கலாம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் உறையூரை தலைநகராக கொண்ட பராந்தக சோழன் ஆட்சி செய்த காலம் அது. அந்த சமயம் வணிகர் ஒருவர் உறையூரிலிருந்து பெரம்பலூர் நோக்கி பயணித்தார். பெரம்பலூருக்கு முன்னால் செட்டிக்குளம் என்ற கிராமம் வழியாக வந்து கொண்டிருந்தபோது இருட்டத் தொடங்கியது. கடம்ப மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியாக இருந்ததால் பயணத்தை தொடர முடியாமல் காட்டுக்குள்ளேயே தங்க முடிவெடுத்தார். காட்டிலுள்ள மரம் ஒன்றில் ஏறி அதிலுள்ள கிளையில் சாய்ந்து ஓய்வெடுக்கத் துவங்கினார். சிறிது நேரத்தில் அவருக்கு அற்புத காட்சி ஒன்று காணக் கிடைத்தது. திடீரென தோன்றிய தீப்பிழம்புக்கு நடுவே ஒரு லிங்கம் தெரிந்தது. அதற்கு தேவர்களும் யோகிகளும் முனிவர்களும் பூஜை செய்வதும் தெரிந்தது. சில நிமிட நேரங்களே தோன்றிய இந்த அரிய காட்சியைக் கண்ட வணிகர் உடனே தனது பயணத்தை பாதியிலேயே நிறுத்திக் கொண்டு உறையூர் திரும்பினார். மன்னரை சந்தித்து தான் கண்ட காட்சியை விவரித்தார். அந்த சமயம் சோழனின் அரண்மனையில் விருந்தினராக தங்கியிருந்த குலசேகர பாண்டிய மன்னனும் அதனை கேட்டு ஆச்சரியமடைந்தான்.
உடனே சோழ மற்றும் பாண்டிய மன்னர்கள் இருவரும் செட்டிக்குளம் நோக்கி புறப்பட்டனர். அவர்களுடன் சென்ற வணிகர் தான் தங்கியிருந்த வனாந்தர பகுதியில் தான் கண்ட சிவலிங்கம் இருந்த இடத்தை காட்டினார். ஆனால் அங்கு லிங்கம் காணப்படவில்லை. மன்னரின் படை வீரர்கள் அந்த வனப்பகுதியில் லிங்கத்தை தேடினர். அப்போது கையில் செங்கரும்பு ஒன்றை பிடித்துக்கொண்டு முதியவர் ஒருவர் அந்த பகுதிக்கு வந்தார். அவரிடம் படை வீரர்கள் தாங்கள் லிங்கத்தை தேடும் விஷயத்தை கூறியதும், அதுவா, இங்கே வாருங்கள் என கூறி அவர்களை அழைத்துச் சென்று ஒரு சிவலிங்கத்தை காண்பித்தார். அனைவரும் மகிழ்ச்சி பொங்க அந்த லிங்கத்தை வழிபட முற்பட்டபோது திடீரென மின்னல் போல ஒரு வெளிச்சம் தோன்றியது. உடனே அந்த முதியவர் கிழக்கு திசையில் ஜோதி வடிவாய் மறைந்தார். மன்னரும் மற்றவரும் திகைப்புடன் பார்த்தபோது எதிரே இருந்த மலை மீது கையில் கரும்புடன் முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக காட்சியளித்தார். இதனைக் கண்ட அனைவரும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கித் திளைத்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து செட்டிக்குளத்தில் ஏகாம்பரேஸ்வரருக்கு ஒரு ஆலயமும் எதிரே மலை மீது முருகனுக்கு ஒரு ஆலயமும் அமைக்க முடிவெடுத்தனர். ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் அம்பாளுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டது. இந்த இரண்டு கோவில்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உள்ள நந்தி வாகனம் முருகன் தன் அம்மையப்பனை காண்பதற்கு ஏதுவாக சற்று தலையை சாய்த்து வழிவிட்டதாம். அதன்படி கோவில் வாயிலில் துவங்கி கருவறை முன்புறமுள்ள அனைத்து நந்திகளும் தலை சாய்ந்திருப்பதை காணலாம். தொடர்ந்து 96 அடி உயரம் கொண்ட 7 நிலை ராஜகோபுரத்துடன் இறைவனுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இறைவனுக்கு ஏகாம்பரேஸ்வரர் என்று பெயரிட்டனர். அம்மனுக்கும் தனிச்சன்னதி அமைந்து காமாட்சி அம்மன் என்று பெயரிட்டு அழைத்தனர். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு சூரிய பூஜை ஆண்டுதோறும் மாசி மாதம் 19, 20, 21 தேதிகளில் காலையில் ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் அம்பாள் மீதும் மாலையில் முருகன் மீதும் சூரிய ஒளி விடுகிறது. இதனையொட்டி இந்த 3 நாட்களும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன. ஒரே நாளில் நடைபெறும் இந்த அற்புதங்கள் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. இந்த கோவிலின் தல விருட்சம் வில்வ மரம் ஆகும்.
ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி, பங்குனி உத்திர திருவிழா, திருவாதிரை திருநாள், மார்கழி அதிகாலை வழிபாடு, சோமவார வழிபாடு போன்றவை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சிவன் பின்புறமுள்ள கிணற்று நீரை எடுத்து வந்து அதனை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை குடித்து வந்தால் அவர்களின் குறை தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தாழக்கோவில் சிவாலயம் காலை 7:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இது ஆன்மீக பூமி. சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் நம்மை நல்வழி நடத்தும் மகா குருமார்களும் இன்னும் பிற தவ சிரேஷ்டர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மண். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவனையே சரணடைவோம், அருள் பெறுவோம்.